ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான அக்கார வடிசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 150 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன், 50 கிராம் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதிலிருந்து 3 மடங்கு அரிசி எடுக்கணும். திராட்சை முந்திரி தேவையான அளவு எடுத்துருக்குறோம். நெய் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது முழுக்க நெய்யில் தான் செய்ய வேண்டிய ஸ்வீட்டு, அதனால் ஃபுல்லாத்துக்கு நெய் தான் ஊற்றணும். குங்குமப்பூ எடுத்திருக்கேன், 5 கிராம் அளவு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அரிசியும் இந்த பாசி பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அப்புறம் கழுவி எடுத்துட்டு இந்த பாலில் தான் நம்ம குக் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது குக்கர்லேயும் செய்யக்கூடாது, பாத்திரத்தில் தான் செய்யணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டுங்க, அப்புறம் போட்டுடலாம். நல்லா காஞ்சிருச்சுங்க. பாசிப்பயிரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக வறுத்துடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அடுப்பு ஸ்பீடு வச்சோம்னா கருகி போயிடும். இது வறுக்கும்போது நல்ல ஒரு மணம் வரும். அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா பாசிப்பயிறு வறுவட்டுருச்சு அப்படின்னு. இப்போதான் லேசாக அந்த ஸ்மெல் வருது. அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு. பாசிப்பயிறு வறுவட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து இதில் மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி அதில் கொட்டி வறுத்துடலாம். அரிசி அக்கார வடிசலுக்கு அரிசி எடுக்கும்போது புது பச்சரிசியாக பார்த்து வாங்கணும். பழைய அரிசி வாங்கினா உதிரியாக வந்துடும். இது நல்லா குழஞ்சி வரணும். அதனால புது அரிசியாக தான் எடுக்கணும். அரிசியை நல்லா வறுத்துக்கணும். இப்போ அரிசி நல்லா வறுத்துருச்சு. நம்ம இந்த அரிசியை எடுத்து மாற்றிடலாம். அரிசியை நல்லா நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அரிசியை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வெளியில் வச்சு ஆற வச்சு தண்ணியில் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் இது நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம செய்யும்போது பொங்கி வராது, அடி பிடிக்காது, நல்லா கிளறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன பாத்திரத்தில் செய்யாமல் அகலமான பாத்திரம் வச்சு செய்யுங்க.
இந்த பால் நல்லா காஞ்சி வரட்டு. இது ஒரு தட்டு வச்சு அடைச்சி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த அரிசியை நம்ம நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுப்பில் வந்து பார்க்கலாம் பால் எப்படி இருக்குன்னு. பால் வந்து நல்லா சுற்றி வர நுரக்கட்டி வைத்துருச்சு. நீ ஒரு 5 நிமிஷத்தில் பால் நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது நம்ம இந்த அரிசியை இதில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சுது. நல்லா கொதிச்சு வருது. நம்ம பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு கரண்டி விட்டு உள்ளே நல்லா கலக்கி எடுக்கணும். இது நல்லா கலக்கிறோம். அந்த அரிசி இதில் கொட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அரிசி வந்து பாலில் குழைய வெந்துட்டுருக்கு. அந்த அடுப்பில் பார்த்தோம்னா அதில் வெள்ளத்தை வச்சு பாகு காய்ச்சிக்கிட்டுருக்கேன் இன்னொரு அடுப்பில். இப்போ நல்லா அந்த சாதம் குழையட்டு நம்ம அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டு. நம்ம 15 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த 15 நிமிஷத்துக்கு நல்லா குழைய வேகணும். நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடிப்பிடிச்சிடு. கைவிடாமல் இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. இனி 15 நிமிஷம் ஆகலை. நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், பாதி அரிசி வெந்து வந்துருச்சு. இனி நல்லா குழைய வேகணும். ரைஸ் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது. ரைஸும் இந்த பருப்புமே நல்லா குழைய வேக விடணும். இப்படி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து அரிசி முக்கால் பாகம் வெந்துடுச்சு. நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி சர்க்கரை பாகை ஊற்றிருக்கோம். நல்லா வேகட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து மிச்சம் இருக்கிறதையும் இதில் சேர்த்திக்கலாம். ஏன்னா மொத்தத்தையும் சேர்த்தி வரும்போது பொங்கி வந்துடும். அதனால் நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா நம்ம கிளறி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இது வந்து கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்கிறதே ஒன்று கூட தெரியல. எல்லாமே நல்லா உடஞ்சி வந்துருச்சு. இது வந்து எப்பவுமே பொங்கல் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து அக்கார வடிசல். இது செய்முறையே வேறு. இப்போ நம்ம பாக்கி இருக்கிற சர்க்கரை பாகு எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி நல்லா இனி வந்து கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் இது இப்படி தான் செய்யணும். இதுதான் முறை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இதை இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற நெய் எல்லாமே நம்ம இந்த அக்கார வடிசல்ல சேர்த்திக்க போகிறோம். முந்திரி நல்லா செவக்க வறுத்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்த நெய்யும் நம்ம இதில் சேர்த்திட்டோம். மொத்தத்தில் நெய்யில் தான் நல்லா குக் ஆகணும். நெய்யில் பாலில் நம்ம இந்த சக்கரை பாவில் மட்டும்தான் தண்ணி சேர்த்திருக்குறோங்க. நல்லா நெய் சைட்லலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதையே சேர்த்திக்கலாம். அதுக்குள்ளே முந்திரி திராட்சை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா அல்வா மாதிரி நல்லா இது சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சோறே தெரியல. நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியல. அல்வா மாதிரி நல்லா அல்வா பதத்தில் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் நெய்க்கு மேலே தான் நான் எடுத்தேன். எல்லா நெய் இதில் சேர்த்தியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுவையான ஒரு அக்கார வடிசல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது பரிமாறிடலாங்க. அக்கார வடிசல் தயாராகிடுச்சுங்க. ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சது. நெய்லேயும் பால்லையும் மட்டும்தான் செஞ்சுருக்குது. இந்த மாதிரி நல்லா நெய் இப்படி நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி நெய் இதில் ஃபுல்லாக நெய்யாக தான் இருக்கணும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.